ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலில் நம்ம மதி தான் மலரை காப்பாற்ற வந்து வீட்டுக்கு வந்த மருமக அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பாக்கியராஜும் மலரும் எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சு கொடைக்கானல் டூர் போகிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டாங்க. சுரேஷும் சொல்லி ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் மதி வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, மதி அக்கா தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கெல்லாம் அந்த ஆள் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை. வேணா 3 டிக்கெட் இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் கூட வேணா நான் வரேன். இல்லை உங்களை நான் தொந்தரவு பண்ண விரும்பல, எனக்கு பாப்பாவுக்கு ஒரு ரூம் கொடுத்துருங்க, நீங்கள் ஒரு ரூமில் இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன மதி, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க மதி, அப்போ தான் சரியாகும். சுரேஷ் உண்மையிலேயே நல்ல பையன் மதி, நான் அவங்க கூட பழகுனதுனால தான் சொல்கிறேன். உனக்காக ஒரு பேச்சுக்கு சொல்லணும்ல சொல்லலை. அந்த தங்கராஜோட சேர்ந்து தான் சுரேஷ் இப்படி கெட்டு போயிட்டா மதி. நல்ல பையன் மதி, நீ பழகி பாரு மதி, இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இந்த சுச்சுவேஷனில் விட்டுட்டு வெளியில் ஒரு 3 நாள் தங்கறதுக்கு வாமதி, எனக்காக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா, ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, நான் வரேன் ஓகே அப்படின்றாங்க. சுரேஷும் மதியும் அவங்கவுங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கிறக்காக சுரேஷ் எடுத்து வச்சிட்ருக்காரு. மதியும் போய் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ சுரேஷ் கேட்குறாரு, என்ன டூர் போகிறக்கு ஓகே சொல்லிட்டியா, அன்னி தான் சம்மதிக்க வச்சாங்களா, இல்லை நீயே வரன்ட்டியா அப்படிங்கிறாரு. ஏன் நான் வரக்கூடாதா, வர வேண்டான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுவியோ அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை போகலான்னு தான் வர்றேன், உங்களுக்கு இது வர விருப்பம் இல்லையா கூட அப்படிங்கிறாங்க. இல்லை போகலாம், அண்ணன் சொல்லிட்டான், அண்ணியும் சொல்லிட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷும் மதியம் அவ்வளோதான் பேசிக்கிறாங்க. எல்லோரும் கொடைக்கானல் கிளம்பிட்டாங்க. ஆனால் ஒரு 3 நாள் மலர் வந்து சமையல் வேலையை விட்டு ரெஸ்ட் எடுக்கிறக்கா அந்த மாமியாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. காலையில் 5 மணிக்கே மாமா டீ குடிப்பார், வசந்தி வந்து செய்வாளா அப்படின்னு கேட்குறதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப ஓவர். மலர் வந்து அந்த வீட்டுக்கு அடிமையாகவே மாறிட்டாங்க. இதை வந்து மதி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மலரை மீட்டெடுத்து வெளியே கொண்டுட்டு வரணும். மலரும் நல்லா படித்த பொண்ணு தான், ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களையும் வீட்டில் எல்லோரும் மதிப்பாங்க. ஆனால் மலர் வீட்டு வேலையே செய்ய சரியாக இருக்குது. அந்த பொண்ணு எங்கே போகும்? ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மலரும் நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போவாங்க நம்ம மதி. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு, டூர் போன இடத்துலையாவது மதியும் சுரேஷும் பழகிக்கிறாங்களா, இல்லை சண்டை எச்சா வருதா அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்.